ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்ட் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. எல்லா அம்மாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்பீங்களா, அவங்களுக்கான வீடியோ தான். ஒரு சட்டியில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சோடாப்பு போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ண விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரணுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சு வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த காஞ்சு கொதிச்சிருந்துச்சு இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறணும். சூடு இருக்கிறதுனால கையில் வந்து கிளறவே முடியாது, நீங்கள் கரண்டியில் தான் எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு அப்புறமா கை விட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். இது அமைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட்னஸ் இருக்கும். இதுக்கு மேலே வந்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா பரட்டி வச்சுருங்க. ரெஸ்ட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் வந்து இடியாப்ப உலக்க தேடி அந்த இடியாப்ப தட்டையும் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே தூக்கிட்டு வந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை காய வச்சாச்சு. நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் வந்து இந்த இடியாப்பத்தெல்லாம் பிணிஞ்சு வச்சிட்டேன். தனித்தனியாக 2 தட்டு, ஒரே டைமில் 2 தட்டையும் வைக்கல. ஏன்னா தண்ணி வந்து சொட்டி இதாகிடும். ஒவ்வொரு தட்டாக தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அடித்தட்டை வச்சாச்சு. அது மேலே ஒரு ஆவி வர மாதிரி இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வெந்துடும். அதை வந்து இன்னொரு இதுக்கு மாற்றிடுங்க. அடுத்து இன்னொரு தட்டையும் அதே மாதிரி வேக வச்சு எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்து தட்டிக்கிட்டேங்க. லாஸ்ட்டாக மீதி இருந்த கொஞ்சம் மாவு வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி தனியாக தட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா உதுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உதுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரை முடி தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கோம். தேவையான அளவு சுகரு இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டா ரொம்ப ஹெல்தி. சிம்பிளான ராகி இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு